நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு 8/4/2025. இன்றைக்கு ஸ்ரீசக்தி. இந்த ஸ்ரீசக்தியில் ட்ரா நம்பர் 462. இந்த 462 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் விட பாருங்கள் நண்பர்களே. இன்றைய கணக்கு நம்ம முதல் கணக்கு பார்க்கும்போது நம்ம 2022, 23, 24, 25 அப்படிங்கிற கணக்குக்கு வருஷத்து கணக்கில் மட்டுமே எடுக்கிறோம். அந்த கணக்கில் முதல் கணக்கு இதை பார்த்துக்குங்க. இது இந்த சைடில் இந்த லைனுக்கு இதில் டோட்டலாகவே இந்த நம்பர் வந்துருக்கு பாருங்கள், இந்த 158. அதே கணக்கில் ஒரு வருஷம் விட்டு அடுத்தது அப்படியே 815 அப்படின்னு அப்படியே 2 வந்திருக்கு. இதே அமைப்புக்கு நம்ம இன்னொரு கணக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 514 இன்றைய கணக்கில் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த கணக்கு ஒன்றா அதே போல் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த கணக்கில் இதை இன்றைக்கு எடுக்கிறோம். ஓகேங்களா? இந்த 514 அப்படிங்கிற நம்பரை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னாக்கா, இதை சி போர்டுக்கு இப்போ இதை ஃபஸ்ட்டு இப்படி பார்க்கும்போது இதை பாருங்கள், இந்த 15ங்கிறத அப்படியே பிசிக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? 15 அப்படியே தூக்கி வச்சு இந்த 8ங்கிறது மட்டும் அப்படியே ஏ போர்டுக்கு வந்திருக்கு. அவ்வளோதான் இதில் கணக்கு. ஓகேங்களா? அதே அமைப்புக்கு நம்ம இன்றைக்கு என்னைக்கு எடுக்கலாம், அப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 1ங்கிறது சி போர்டுக்கு வைக்கலாம். 1 வச்சோம்னா இதில் 51, 41 இதில் ஏபிக்கு உள்ளதை தட்டி கொடுக்குறேன். இது 4, இதில் 5, 541, 451 அப்படிங்கிற 2 நம்பர். இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இதே அமைப்பில் அதே போல் வந்திருக்கு அப்படிங்கிற நம்பிக்கைக்கு இதை கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் உங்களுக்கும் இந்த கணக்கு ஒத்து வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகேங்களா? இது அடுத்தடுத்த வரிசைக்கு நேராக வந்த அமைப்புக்கு அப்படியே இருக்குது. ஆனால் சி போர்டுக்கு 1 மட்டுமே இருக்குது. ஓகேங்களா? அடுத்த கணக்கு நம்ம பார்க்கும்போது அதே போல் இந்த சைடு ஒன்று இருக்கும். இதில் இந்த அமைப்புக்கு இங்கே வரணும். ஓகேங்களா? அதே அமைப்பு ஒரு நம்பரை விட்டு அடுத்து பார்க்குறோம். அதில் 016, அடுத்தது 617 அப்படின்னு இருக்குது. இதில் பிசிக்கு உள்ள நம்பர் மட்டும் பாருங்கள். பிசிக்கு உள்ளது 16, 17. அடுத்த கணக்கு நமக்கு பார்க்கும்போது அதே அமைப்புக்கு 18 அப்படின்னு வரணும். ஓகேங்களா? 18 அப்படின்னு வரணும். இதில் ஏ போர்டுக்கு பார்க்கும்போது 06 அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கு பார்த்தோம்னா டோட்டலாக இதுக்கு ஒரு நம்பருக்கு மட்டும் ஏ போர்டுக்கு 4 நம்பர் வரும் இந்த அமைப்புக்கு. ஓகேங்களா? இதில் ஏ போர்டுக்கு பார்க்கும்போது இதை தனியாக கொடுக்குறோம் பாருங்கள். ஏ போர்டுக்கு இந்த அமைப்பில் மட்டுமே இதில் 3 இருக்குது. இது ஏ போர்டுக்கு தான் தரேன். ஓகேங்களா? இதில் எந்த அமைப்பு உங்களுக்கு செட்டு வருதோ அதை மட்டும் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். 4. ஓகேங்களா? 3, 4. இதில் மீண்டும் இந்த 6 வரவும் வாய்ப்பு இருக்குது. 6 அல்லது 9. இத்தனை கணக்கும் நமக்கு ஏ போர்டுக்கு ஒரு போர்டுக்கு மட்டுமே வருது. ஓகேங்களா? இந்த அமைப்புலன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு நம்பருக்கு ஏ போர்டுக்கு 4 நம்பர் வருது நம்பர்களே. ஓகேங்களா? இந்த அமைப்புக்கு 4 நம்பர் இருக்குது. இதை என்ன நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு என்னோடய அமைப்புக்கு பார்க்கும்போது இதில் இந்த 4 நம்பரும் இல்லாமல் ஒரு 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த அமைப்பு பார்க்கும்போது ஏன் அப்படின்னா இதில் இருக்கு பாருங்கள். இதில் 16, 61. ஓகேங்களா? 16, 61 அப்படி 12 வந்திருக்கு. ஓகேங்களா? இதில் தனி நம்பர்னு பார்க்கும்போது இதில் இது இருக்குது. இந்த பக்கம் 0வும் இந்த பக்கம் 7 இருக்குது. அந்த அப்படி பார்க்கும்போது நம்பர் கொடுக்குறேன். 0க்கும் 7க்கும் 5, 518. ஓகேங்களா? இதில் 18 வந்தால் 518 அப்படின்னு வரணும். அதே போல் இந்த 16 மீண்டும் வந்தால், ஓகேங்களா, இந்த 16ங்கிறது மீண்டும் வந்தால் நமக்கு 61 அப்படின்னு வரணும். அப்படி பார்த்தோம்னா இதில் 61க்கும் இதில் தனி கணக்கு பார்க்கும்போது அதையே 5 தான் வரும். 561 அப்படின்னு வரணும். ஓகேங்களா? இந்த அமைப்புக்கும் நமக்கு 2 நம்பர் இருக்குது. டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. அதாவது ஒவ்வொரு கணக்குகளுக்கும் 2 நம்பர் கொடுக்குறேன். அவ்வளோதான். இன்றைய கணக்கில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த அமைப்புன்னு பார்க்கும்போது இதுலேயும் 2 நம்பர். இதை டோட்டலாக
16ங்கிறதுக்கு அமைப்பு அப்படியே வந்திருக்கு, அதனால் இதை கொடுக்குறேன். 18ங்கிறதும் நமக்கு பிசிக்கு உள்ள நம்பர் அப்படியே வருது. ஓகேங்களா, இதில் நீங்கள் எப்படி வேணாலும் பரட்டி வச்சு டைப் பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா, ஏன்னா அமைப்பு அப்படியே வரும்லாம் சொல்ல முடியாது. உங்களோட கணக்குலேயும் 12 வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் என்னுடைய அமைப்புக்குன்னு இவ்வளோ தான் இப்படி தான் வரணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் அடுத்த கணக்குன்னு பார்க்கும்போது இந்த சைடுலேயும் அதே அமைப்பு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அதில் அடுத்தடுத்து இந்த கணக்கு பார்க்கும்போது இதில் ஒரு இதை வச்சுட்டு அடுத்தது இந்த அமைப்பு நேற்றுக்கு கொடுத்த மாதிரியே இந்த அமைப்புலேயும் இருக்குது. நேற்றுக்குள்ள கணக்குலேயும் நமக்கு ஒரு அமைப்பு இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இதே போல் இந்த அமைப்பு பாருங்கள், ஒன்று விட்டு அடுத்தது ஒன்று. ஓகேங்களா, டோட்டலாகவே அதே அமைப்புக்கு தான் இருக்குங்கிறதுக்காக தான் இதை கொடுக்குறேன். பாருங்கள், எல்லாமே நமக்கு இந்த வருஷத்து கணக்கில் மட்டுமே இன்றைக்கு முழு கணக்கும் வருது, அதனால தான் இந்த அமைப்பை கொடுக்குறேன். இந்த கணக்கில் பார்த்துக்கங்க, 813 437 இதில் என்ன அமைப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இதை பாருங்கள். இதில் 83. ஓகேங்களா, இதில் 73 12 வந்திருக்கும், அவ்வளோதான். இதில் டோட்டலாகவே அதே அமைப்பு தான். 83 இதில் 73 அப்படி பார்க்கும்போது 63 அப்படிங்கிற கணக்கு வரணும். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்குங்க. இதில் 63 அப்படின்னு வரணும். இதில் தனி கணக்குன்னு ஒன்று பார்க்கும்போது இதில் பி பொடுக்கு 1, இதில் ஏ பொடுக்கு 4 இருக்குது. ஓகேங்களா, பி பொடுக்கும் ஏ பொடுக்கும் வந்திருக்கு. இதில் இதுக்கு ஒரு 0 வரணும். ஓகேங்களா, டோட்டலாக இதில் பார்க்கும்போது 0ங்கிறது ஒன்று இருக்குது, மீண்டும் 0 வருது. நேற்றைக்கு 430 அப்படிங்கிற கணக்குலேயும் இந்த 03ங்கிறது ஏசிக்கு வருது, பேரண்ட். ஓகேங்களா, அந்த அமைப்பு இதில் இருக்குது. இதில் இன்னொரு நம்பரை கொடுக்குறேன், இதுக்கு 8 வரலாம். ஓகேங்களா, இதில் 81 இருக்குது. இது டோட்டலாகவே இதில் 4 நம்பர் அப்படியே கொடுக்குறேன். இதை எந்த பக்கம் வேணாலும் எப்படி வேணாலும் பரட்டி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா, இந்த அமைப்புக்கு இந்த 4 நம்பர் இருக்குது, இதுக்குள்ளே தான் அந்த ரிசல்ட் வரணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆனால் உங்களோட அமைப்பில் இது எப்படி வேணாலும் பரட்டி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதில் அமைப்புன்னு வந்ததுன்னா இதில் ஏ போர்டுக்கு 3 வரலாம். ஓகேங்களா, ஏ போர்டுக்கு 3. இதில் பி போர்டுக்கு வச்சோம்னா 68 அப்படின்னு வரலாம். ஓகேங்களா, இதில் அமைப்புக்கு 368, அதே போல் 360 மீண்டும் நமக்கு 0 வந்ததுனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது 360 டோட்டலாக நமக்கு ஒவ்வொரு நம்பர்லேயும் ஒவ்வொரு அமைப்புக்கும் 2 நம்பர் அப்படிங்கிற அமைப்பில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இன்றைய கணக்குன்னு பார்க்கும்போது டோட்டலாக ஒவ்வொரு நம்பருக்கும் 2 நம்பர் அமைப்பு, அவ்வளோதான் முடிஞ்சது நம்பர்களே. இதில் உங்களுக்கு எந்த நம்பர் அமைப்பு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம நேற்றைக்கு நம்பர்னு பார்க்கும்போது நமக்கு பசான நம்பர் பார்ப்போம். இது இதில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். 34ங்கிறது 430 அப்படின்னு வந்திருந்தது. ஓகேங்களா, நம்ம இதே அமைப்பு தான் இன்றைக்கி கொடுத்த கணக்கும் இதே அமைப்பு தான். நேற்றைக்கு கொடுத்த கணக்கில் இந்த அமைப்பு இது இந்த 7க்கு நமக்கு பவர் 0 வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது 7 இல்லாமல் டோட்டலாகவே இதில் பவர்னு கொடுத்து 430 அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சு. ஓகேங்களா, இதில் நமக்கு கை கொடுத்ததுன்னு பார்க்கும்போது கை கொடுத்த நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான் நமக்கு பி போர்டுக்கு மட்டும். ஓகேங்களா, இந்த கணிப்பில் ஒரு சின்ன வெற்றியாக இருந்தாலும் கை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைய கணக்கையும் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கண்பட சந்திப்போம். வாழ்க வளமுடன்.